என்னடா பார்க்க வச்சு சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து இந்த ஒரு கார்லிக் பிரெட்டோ சம்திங் ஏதோ கொடுத்தாங்க போல இருக்கு. இந்த பிரெட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த இட்லி பொடி இருக்குல்ல, இட்லி பொடிலாம் தூவி கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இல்லை. நல்லா இல்லைனா ஏன் ப்ரோ சாப்பிட்றீங்க நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணி சாப்பிட்ற நிலைமையில நம்ம இருக்கோம். கடைசியை சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். உங்க எல்லாரையும் இன்னைக்கு திரும்ப பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். நான் முகேஷ் மாணிக்கமணி. இன்னைக்கு என்ன ப்ரோ கொண்டு வந்திருக்கீங்க? எப்பயும் போலதான் சூப்பரான விஷயம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசமான பயங்கரமான விளம்பரங்களை நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். விளம்பரங்களை விமர்சிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள லேட் பண்ணாம போயிடலாம். விளம்பரம்னு சொல்லிட்டு எந்த மாதிரி விளம்பரம் சொல்லவே இல்லையேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் என்னுடைய நோக்கமாக கொண்டு சென்றுட்டு இருக்கான் இந்த முகேஷ் மாணிக்கமணி. அந்த வகையில் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு சந்தோஷப்படுத்தாம இருந்தா மனசு கஷ்டமாயிடும் இல்லை எனக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா டாப் பேண்ட் அடல்ட் ஆட்ஸ் இன் டெலிவிஷன் அதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து இஷ்டத்துக்கு விளம்பரம் வந்துட்டு இருக்கு டிவில. குடும்பத்தோட உட்காந்து டிவி பார்க்கும்போது விளம்பரம் வந்துச்சுன்னு பயமா இருக்கு. அடடா என்னடா இந்த மாதிரி விளம்பரம்லாம் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. குழந்தைங்களாம் வேற என்னதுப்பா அது என்னதுமா அது அப்படின்னு வீட்டில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் வந்துட்டு இருக்குது. நான்லாம் வளர்றப்ப பார்த்தீங்கன்னா விவரம் தெரியாத வயசுலயே தானாவே கண்ணை முடிப்பேன். ஆமா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு. வளவலன்னு பேசாம கண்டென்ட்டை காட்டுடான்றீங்க, காமிச்சிருவோம். ஸோ முதல் விளம்பரம் உங்களுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ட்ரெயினில் வந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு லேடி பேசஞ்சர் ஒரு ஜென்ட்ஸ் பேசஞ்சர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாசனை வருது. அவர் மேலே என்ன சாப்பிட்டு வந்தாருன்னு தெரியல, ஏதோ ஒரு வாசனை வருது போல இருக்கு. அண்ட் அவங்க ஓகே அவங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அந்த ஒரு ஸ்மெல் வந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே கொலுசை கைட்டுறாங்க, பார்க்குறாங்க. பார்வையிலேயே வந்து வசியம் பண்ண ட்ரை பண்ணுறா. அடப்பாவி, சிவபூஜையில் கரண்டி போந்த மாதிரி ஒரு சென்ட் விளம்பரமா அது. சிவபூஜையில் கரண்டி போத மாதிரி டிடிஆர் உள்ள வந்துட்டாரு. பொதுவாக பசங்களுடைய வாழ்க்கையில் தான் எல்லாம் விளையாடணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் அதுவும் ஒரு டிடிஆர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு என்னவோ கொஞ்சம் டார்க்காக யோசிச்சோம்னா அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு, சென்ட் விளம்பரம் இல்லையா, அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு டிடிஆர் அட்ராக்ட் ஆகி வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது 30 செகண்டுக்கு மேலே கண்டினியூ பண்ணல ஆட் ஆகுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும். கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்களுமே இப்படி ஒருத்தன் இருப்பான். இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு ஆர்வ கோளாறுல வந்து சென்ட் அடிச்சா பொண்ணுங்கள்லாம் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்டை வாங்கி அடிச்சுட்டு வந்துருவானுங்க. சாக்லேட் வாசனை அது இதுன்னு வாங்கி அடிச்சுட்டு வந்துருவானுங்க. அடுத்த நாள் நம்மளுக்கு தலைவலி பின்னி எடுத்துரும். பக்கத்துலேயே போக முடியாது, நெடி ஏறும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இது பார்த்தாதுன்னு பார்த்தா நிறைய அங்கிள்ஸ் இந்த சென்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதே நான் பார்த்துருக்கேங்க. மக்களே பார்த்துக்கேங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து அங்கிள் ஆகக்கூடிய வயசில் இருக்க நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி அந்த ஒரு விபரீத ஆசைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணது கிடையாது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம இருக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கேங்கில் எவனாச்சும் அப்படி இருந்தான்னா அவனையும் சேர்த்து கமெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ அவனுக்கு ஷேராவது பண்ணுங்க. அடுத்த விளம்பரம் உங்களுக்காக. இந்த விளம்பரத்தை நான் முன்னாடி பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்கல் விளம்பரம். அதாவது இந்த அக்கல்ல பவுடர் அடிப்பாங்க இல்லையா, ஜில் ஜில் கூல் அந்த மாதிரி ஒரு ஏதோ பார்பர் ஷாப்ல பவுடர் எடுத்து, பார்பர் ஷாப்ல வீடா டெய்லர் கடை, ஓகே டெய்லர் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் அடிச்சுட்டு போயிட்டு அளவு எடுக்கிறாரு. அங்கே மனிஷா கொலையாள மாதிரி இருக்காங்க அவங்க பார்க்கறதுக்கு. அவங்க இல்லை வேற யாரோ. ஸோ பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறாரு. ஓகே என்ன விஷயம் அப்படின்னா, இவர் வந்து பவுடர் அடிச்சார்ல ஃபர்ஸ்ட். அந்த பவுடர் அடிச்சது வந்து அவருடைய காத்து பட்டும் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சில்னஸ் வந்து ஃபீல் பண்றாங்களாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விளம்பரமாக கொடுத்துருக்காங்க. ஜில் ஜில் கூல் நைசில். ஸோ நைசில் மாதிரி ஏதோ பிராண்டு போல இருக்கு. அந்த பிராண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை எடுத்திருக்காங்க அபத்தமா. ஸோ இந்த விளம்பரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனால் அது ரொம்ப அநியாயம்டா. நான்லாம் சின்ன வயசுல படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து குத்தும் எரியும் வெயில் காலம் வந்ததே, குத்தும் வேர்க்குரு வந்ததே நேரந்தல் டர்மி கூலனது, ஜில்லு ஜில்லு டர்மி கூலனது. You have to give me paisa. I am a beggar boy. Excuse me ladies and gentlemen. அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும், இல்லை நைசில் விளம்பரம் வரும். அது விளம்பரம், இதுவும் விளம்பரம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வர இந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குமிர் மொமெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்கும்போது செம்மையாக சிரிச்சிட்டேன். நல்லா பாருங்க. ஒரு தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தள்ளாத வயசுல வந்து எதோ தள்ளிட்டு இருக்காரு. ஓகே மரத்துக்கு வந்து கம்பி போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஆன்டி வந்து அரிசி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்கலாம் கோலி ஆடுறானுங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக காமிச்சிருக்காங்க. நேரில் தாத்தா வந்து நல்ல ஒரு பெருமூச்சு வாங்கி திமிர ட்ரை பண்ணுறாரு. அந்த திரும்ப தள்ளுறாரு கம்பியை. மரத்துக்கு வந்து ரம்மம் போடுறாரு. மரத்துக்கு ரம்மம் போட்டுனே இருக்காரு. ஒரு கட்டத்தை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு, இழுக்கிறாரு வரல. திரும்ப காலை வேணும்ட்டே அதை விட்டு வழுக்கு அடிச்சு விழுற கீழே. என்னடா அது, ஏதோ ஒன்று மாட்டின மாதிரி காமிச்சாங்கல்ல, அது என்னன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.
தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மாட்டிக்கு தாத்தாவோட பாடி போகிறது தான் வேற லெவல். அங்கே பாருங்க தாத்தா இந்த பக்கம் வண்டி கீர் போடுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் நாலா பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. ஏதோ ஏதோ இழுக்கிறாரு. என்னது அது? இது என்ன விளம்பரமா இருக்கும்? நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கீழே கெஸ் பண்ணுங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். குபீர் தாத்தா வந்து உயிர் தப்பிச்சு நான் சாமின்னு விடுற கேப்பில் ஜெட்டி விளம்பரத்தை எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க வடக்கன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்காக அவங்க காமிச்ச விஷயம் தான் பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோலி காமிச்சிட்டானுங்க கரெக்டாக. ரெண்டாவது தாத்தா தள்ளாத வயசு தான் ரம்பம் போடுறாரு. இந்த விளம்பரத்துக்கு இதுக்கு தாத்தா வச்சு இவங்க எடுக்கணும்? எனக்கு அது புரியல ஆக்சுவலாக. இந்த மாதிரி விளம்பரத்தில் பேன் பண்ணது 100% கரெக்ட். இப்போ பார்க்க போகிற இந்த விளம்பரம் யதார்த்தமான ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு கண்டென்ட் மாதிரி நிறைய பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நிறைய படங்களில் கூட இந்த விஷயத்தை பார்த்துருக்க முடியும். ஸோ அது என்ன ஆட் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஒரு பொண்ணு ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்காங்க. மேபி அவர் வந்து ஒரு ஃபியூச்சர் ஒய்ஃபாக கூட இருக்கலாம். பொண்ணு பார்க்குற சுச்சுவேஷன் மாதிரி இருந்திருக்கலாம் போல இருக்கு. அவர் வந்து மோதிரம் போடுறதுக்கு போறாரு. ஓகே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மோதிரம் போட போறாரு. மோதிரம் போடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பேக்ல இருந்து கண்ணை எடுத்து போட்டுக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து கண்ணில் கிளாஸ் பவர் கம்மி, இல்லை கண்ணில் பவர் கம்மின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தா ஓகே ஹைட் கம்மி போல இருக்கவங்க. ஹைட் கம்மின்றதுனால ஹீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதுல நிறைய நான் குள்ளமும் எனக்கு வந்து கை சைட் பிரச்சனை இருக்கு, நான் கொஞ்சம் குள்ளமா இருக்கேன்னு சொன்னோன்னே இவர் டக்குன்னு உட்காரு. ஸோ எனக்கும் முடி கூட்டி போச்சு, நானும் தலையில் பார்த்தீங்கன்னா வந்து விக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து இவர் சொல்றாரு. கண்டிப்பாக இந்த ஆடு வந்து கடந்து போகக்கூடிய ஒரு ஆடு கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏமாத்திட்டு வந்து நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேங்க்கா என்னன்னு தெரியல, இது வந்து சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அட்வைஸ், இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆடு. ஸோ இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்பரன்சி இன் ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக தன்னை பர்ஃபெக்டாக காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, அப்படின்னு நடிப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஆனால் இந்த ஆடை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இதுதாங்க விஷயம், டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். மென் பால்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காமனான விஷயம். ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிவிடுவாங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபன்னான விஷயம் ஆக்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ், பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விஷயங்கள் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதில் ஃபன் பண்ணுறதுக்கோ அதை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கோ வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ அதுக்கு இந்த ஆடு வந்து ஒரு பெரிய விஷயம். கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனப்பாக சொல்கிறாங்க எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, எதையும் மறைக்கல அவங்க. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா ஓகே ஓப்பனாக இருக்காங்க, நம்மளும் ஓப்பனாக இருக்கும்னு நினச்சி இவரை வந்து தன்னை பற்றின ஒரு உண்மையை சொல்கிறாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஸோ அதே மாதிரி எல்லா ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். கல்யாணம் ஆனாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அது ஒரு மெமரிஸ் வந்து நல்லா இருக்கும். 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் முழு பூசணிக்காய் சொத்துல மறைக்கிற கதை அதெல்லாமே ஒரு பாசிபிள் தான். அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் தான். நடந்ததுக்கப்புறம் ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாம் செட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா வந்து செட் ஆக மாட்டுது. பட்டுன்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே வந்து கல்யாணத்து மேலே வந்து ஒரு பயம் ஏற்படுது. ஸோ என்னடா இது இப்படிலாம் நடக்குதே உலகத்தில் அப்படின்ற மாதிரி. ஈவன் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா வாழறது கிடையாது. அதுவும் என்ன கான்செப்ட் நமக்கு புரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் மறைக்காதீங்க, டிரான்ஸ்பரண்டாக இருங்க. அது உங்களுடைய வாழ்நாளில் வந்து ரொம்ப நாள் ஒன்றா வாழறதுக்கு வந்து உதவி செய்ய போகுது. அவ்வளோதான். இதை நான் எப்படி சொல்கிறது உங்ககிட்ட, என்ன ரொம்பவே தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குன ஒரு ஆடுங்க இது. இதை நான் எப்படி சொல்கிறது, இது பார்த்தீங்கன்னா இந்த டோரிட்டோஸ் சிப்ஸ் ஆடு. உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும், ஒரு சிப்ஸ் சாப்பிட்டு இருக்காரு, சிப்ஸ் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க வந்து அவர் சாப்பிட்டு அந்த ஒட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதோட விட்டாங்களா, இவன் ஒரு மானம் கெட்ட போயிடாருவான் போல இருக்கு. இவன் என்ன பண்ணிருங்க, அடுத்த நாள் வந்து சிப்ஸ் பேக்கை வச்சுட்டு சிப்ஸ் ஃபுல்லாக உட்காந்து மடியில் கூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். எதுக்கு கூட்டிட்டு உட்காந்துருக்கான்னு புரியல. சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமை. ஸோ அப்படி இருக்கப்ப இவன் ஏறான் முரட்டால ஓடி வந்துட்டு இருக்கான். அசாத்தியமான மனிதர்களை மட்டும்தான் இப்படி யோசிச்சு இப்படி ஒரு விளம்பரத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியும். வர்றே வா. அடுத்த அடுக்கு போயிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து 2 பொண்ணுங்க வந்து பபிள் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணாடி போட்டு எதில் இருக்க பையனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் பார்க்குறாங்க, இன்னொரு பொண்ணு பார்க்குது. ஓகே இதை நான் பார்த்துருக்கேன். இதை நான் எங்கே பார்த்துருக்கேன்னா ஒரு பழைய படத்தில் வந்து என்னன்னா கண்ணாடி போட்டு பார்த்தா ட்ரெஸ் இல்லாமல் தெரிவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் எது சம்திங் சீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி கீழே. ஸோ இவங்களுக்கு இந்த 2 பொண்ணுங்களுக்கு இதான் பழுப்பு போல இருக்கு. காஃபி ஷாப்பில் உட்காந்து ஜாலியாக அந்த ஒரு மேஜிக் கண்ணாடி, மாய கண்ணாடியை போட்டுட்டு எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்தவன் ஜெட்டி போட்டு உட்காந்தான், 2வது அந்த பையன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தான், 3வதா போடுறவன் ஒன்றுமே போடல. ஸோ 3வதா வந்தவன் வந்து ஒன்றுமே போடாமல் உட்காந்துருக்கான். ஸோ 4வது ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு ஒரு டேபிளில். ஸோ இந்த பொண்ணு பார்க்குது, ஷாக் ஆகுது. இந்த பொண்ணு தருது, இந்த பொண்ணு ஷாக் ஆகுது. ஓகே நெஞ்சில் பாருங்க ICU அப்படின்னு போட்டிருக்கு. தக்கு வேற லெவல். என்ன கட்டுறாங்க. ஓகே இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட், ஒரு முதலிரவு நடக்கக்கூடிய இடம் போல இருக்கு. ஸோ மாப்பிள்ளை வராரு, பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை நழுவுறதை பார்த்தா இன்னும் சரிப்பட்டு வராது போல இருக்கேன்.
மாப்பிள்ளை ஷாக்காக வராரு, பொண்ணு திரும்ப செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்க, எப்படின்னு கொடூரமாக வச்சு எடுக்கிறாங்க. மாப்பிள்ளை ஷூலாம் கட்டுறாரு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மாப்பிள்ளைக்கு முடிச்சு விட்டாங்க போங்க. மாப்பிள்ளைய ஒரே அடியாக முடிச்சு போச்சு போல இருக்கு. இப்போ பாருங்க, அடாப்ஷன் ஏஜென்சிக்கு வந்திருக்காங்க. எதுக்கு? ஓ, அங்கே பட்டுச்சு இல்லையா? எதுக்கு? வீகார்ட் ஸ்டெபிலைசர் விளம்பரம். இங்கே பாருங்க, வீகார்ட் ஸ்டெபிலைசர் ஃபுல் டைம் பவர் நான் ஸ்டாப் குஷியான். பாருங்க எப்படிலாம் விளம்பரம் எடுத்திருக்கானுங்க பாருங்க. வீகார்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வீகார்ட் ஸ்டெபிலைசர் இருக்கா இல்லைன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதெல்லாம் என்ன தெரியுது? இது விளம்பரம் கிடையாது, நம்ம நிறைய த்ரிட்டன் பண்ணுறாங்க. வீகார்ட் ஸ்டெபிலைசர் வாங்கலைன்னா உங்களுக்கும் பவர் கட் வரும், எல்லாரும் அடாப்ஷன் சென்டர் வாசலில் தான் நிற்பீங்க அப்படின்றானுங்க. ஆல்ரெடி ஊரே பார்த்தீங்கன்னா வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் நோக்கி ஓடிட்டு இருக்குது. 500 மீட்டருக்கு 2 ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குன்னா அதுக்கு அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா இன்னொரு ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்குது. அந்த நிலைமை ஓடிட்டு இருக்குது. எல்லாம் கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாம் கையோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறானோ இல்லையோ, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறானுங்க. ஸோ அந்தளவுக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குறைபாடு இருக்கு. இன்னும் எவ்வளோ நேரம் தான் எங்களை போட்டு இப்படி கழுத்திருக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. கடைசியாக ஒரு ஆடை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ லாஸ்ட் ஆட் உங்களுக்காக என்ன அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முதல் நேரு அறையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மணப்பையனும் மணப்பெண்ணும் உட்காந்துருக்காங்க. மணப்பையன் ஷாக் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு கையில் அனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் எழுதப்பட்டிருக்கு. யாருன்னு கேட்குறான், அது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இவனை என்னென்னதை போட்டு அழிச்சு பார்க்குறான், அழிக்க முடியல. அது அனில்ன்ற பேர் ஜூம் பண்ணி வேற பார்க்குறான். டாக்டர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அனில் தான் போ அப்படின்னு சொல்கிறான். என்ன விளம்பரம் ஆக்சுவலாக எனக்கு புரியுது. இது என்ன விளம்பரம் எனக்கு புரியல ஆக்சுவலாக. அது என்ன விளம்பரம்னு தெரிஞ்சா சொல்லுங்க. அது எமர்ஷனோ சம்திங் யூரோவிஷன் சொல்லிட்டு ஏதோ இருக்குது. அது என்னன்னு தெரியல. க்ளவுடா ஆக்சுவலாக ஏதோ சிடி விளம்பரம் போல இருக்குது. எனக்கு இது புரியல. இது எதுக்காக சிடி விளம்பரத்துக்கும் அதை அழிக்க முடியாததுக்கும், ஓ அது அழிக்கவே முடியாதுன்றது சொன்னால் கூட எப்படி அது ஒன்றும் புரியல. சிடி தான் உடச்சி போட முடியுமே. தயவு செஞ்சு இந்த ஆள் எனக்கு புரியல. கண்டினியூ பண்ணுவோம். பட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கீழே சொல்லுங்கள். என்னவோ யூரோவிஷன் சிடிக்கு வந்து இந்த ஆட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. இது முடியுதா? ஒரு வழியாக யூரோவிஷன் சிடியை வச்சு அருணும் அழிச்சாச்சு. நல்ல வேலை வாமா அப்படின்னு சொன்னால் ராஜி ஷோல்டர் மேலே உட்காந்துருக்கான். டேய் ராஜி, ஷோல்டரில் என்னடா பண்ணுற? ஸோ இந்த விளம்பரத்தை பார்த்தா என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து வடிவேல் காமெடி ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா? கண்டமன் ஒரு ஜமீன் கண்டம் பண்ணிட்டாரு, தோட்டக்காரனுக்கு தெரிஞ்சு போச்சு, சமையல்காரனுக்கு தெரிஞ்சு போச்சுன்ற கதை மாதிரி தான். அனில், ராஜு, இன்னும் எங்கெங்கே எவன் இருக்கான்னு தெரியல. கையில் அனில், ஷோல்டரில் ராஜு, என்னவோ. ஆனால் நிஜமாக எனக்கு அந்த கடைசியாக பார்த்தா அந்த சிடி விளம்பரம் என்னன்னு புரியல. அது புரிஞ்சால் தயவு செஞ்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய்பலாகவும் ஃபன்னாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது இன்ஃபர்மேட்டிவான விஷயம் எதுவுமே கிடையாது. முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன். ஒஸ்ட் விளம்பரங்களில் கொஞ்சம் டீசெண்டான விளம்பரங்களாக பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை விட ஒஸ்ட்டான வீடியோக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை மட்டுமே கொடுத்தேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க. நான் அப்படியே நினச்சி மனசை தேத்திப்பேன். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. வரக்கூடிய வீடியோக்களில் என்னை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை டெய்லியும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் டெய்லியும் பார்க்கணும்னு நினைப்பீங்க நம்புறேன். அண்ட் உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோக்கான ரேட்டிங்கை வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ அதை வச்சு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ பாய். முகேஷ் மாணிக்கமணி. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது.